வணக்கம். இது நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி. தேர்தல் பயணம் நிகழ்ச்சியிலே இது காலேஜ் மாஸ் நிகழ்ச்சி. நியூஸ் தமிழ் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான கல்லூரி DLR கலை அறிவியல் கல்லூரிக்கு நாம் வந்திருக்கின்றோம். இந்த நியூஸ் தமிழ் தேர்தல் பயணக்குழுவினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், தற்போதைய சூழ்நிலையில் இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, இன்றைய இளைஞர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்கிறார்கள், தேர்தலை பற்றிய புரிதல் இருக்கிறதா, வாக்காளர்களாக அவர்கள் தயாராகி விட்டார்களா என்பது குறித்தெல்லாம் சோதனை செய்து பார்ப்பதற்காகவும் அவர்களுடைய புரிதலை பற்றி தெரிந்து கொள்வதற்காகவும் நியூஸ் தமிழ் அதனை பிரதிபலிப்பதற்காகவும் தான் நம்முடைய தேர்தல் பயணக்குழு நம்முடைய கல்லூரிக்கு இன்று வந்திருக்கிறது. முதலில் நியூஸ் தமிழை பற்றி சொல்ல வேண்டுமானால் 2022 தொடங்கப்பட்டு 4 ஆண்டு காலத்திலேயே தமிழ்நாட்டினுடைய ஒரு முன்னணி தொலைக்காட்சியாக மாறி நிற்கிறது. அதற்கு காரணம் மக்களாகிய பார்வையாளர்களாக நீங்கள் என்றாலும் கூட குரலற்றவர்களுடைய குரலாக நியூஸ் தமிழ் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும், அது விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், மாணவர்கள் பிரச்சனை, மீனவர்கள் பிரச்சனை, தொழிலாளர்கள் பிரச்சனை, ஆசிரியர்கள் பிரச்சனை, அது போன்ற எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் முதலில் களத்திற்கு வந்து நிற்பது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி என்ற பெயரை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதன் காரணமாகத்தான் இந்த குறுகிய காலத்திலே தமிழ்நாட்டின் முன்னணி தொலைக்காட்சிகளில் முதன்மை தொலைக்காட்சியாக நாங்கள் மாறி இருக்கின்றோம். எங்களுடைய நியூஸ் தமிழினுடைய அந்த சாதனைகள் அல்லது மக்களுக்கான செயல்பாடுகள் என்று நாங்கள் குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறோம். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட சமீபத்திய ஆண்டுகள் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள், குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்ட விவசாயிகளுக்கான துயர், அந்த நெல் மூட்டைகள்லாம் மழையிலே முழுமையாக நனைந்து அவர்களுடைய வாழ்வாதாரம் பெரிய அளவிலே கேள்விக்குறியான போது அதை உடனடியாக அவர்களுடைய பாதிப்பு என்ன என்பதை களத்திற்கு சென்று ஆழத்திற்கு சென்று அங்க இருக்கக்கூடிய நெல் மூட்டைகள் எப்படி நனைந்திருக்கின்றது, நெல் கொள்முதல் நிலையங்களில் நடைபெறக்கூடிய மந்தமான பணிகள் குறித்தும் அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்று விவசாயிகளுக்கு பேருதவி செய்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை செய்திருக்கின்றோம். அதே போல இயற்கை வளங்களை காப்பது, ஆற்று மணல்களாக இருந்தாலும் மலைகளை உடைத்து வெளி மாநிலங்களுக்கு கடத்தக்கூடிய நிகழ்வுகள், அது கும்மிடிப்பூண்டி தொடங்கி கன்னியாகுமரி வரை பலவிதமான இயற்கை சுரண்டல்களை நியூஸ் தமிழ் தட்டி கேட்டு பல இடங்களில் அதற்கு தீர்வை கொடுத்திருக்கின்றது. இப்படி சமுதாயம் சார்ந்து அடித்தட்ட மக்களுடைய வாழ்க்கை உயர்வுக்காகவும் தொடர்ந்து நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி பயணித்துக் கொண்டிருக்கிறது. உங்களின் சார்பாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் நம் அனைவருடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். ஒரு ஜனநாயக நாட்டிலே நாம் அனைவரும் நம்முடைய ஜனநாயக கடமைகளை ஆற்றினால் மட்டும்தான் நாம் நமக்கான நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க முடியும், நமக்கான உரிமைகளை கேட்டு பெற முடியும். எனவே அந்த அடிப்படையிலே தான் நியூஸ் தமிழ் இன்றைக்கு நம்முடைய DLR கலை அறிவியல் கல்லூரிக்கு வந்திருக்கிறது. உங்களை எல்லாம் சந்திப்பதில் நியூஸ் தமிழ் குழு பெருமை கொள்கிறது. தற்போது நம் கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் கௌதமன் சார் அவர்கள் இருக்கிறார். அவரை அன்போடு அழைத்து ஒரு சில வார்த்தைகள் அவரை பேச அன்புடன் அழைக்கிறோம். சார் வணக்கம். நியூஸ் தமிழ் 24/7 தொலைக்காட்சி நடத்தி கொண்டிருக்கும் குழுவினர் அவர்களுக்கும் எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாக வந்து கேட்ட வருக வருக என்று கேட்ட வரவேற்பு கொடுப்பதிலே மிக்க மகிழ்ச்சி, மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த களம் வந்து கேட்ட நிறைய நியூஸ் சேனல்ல பார்த்திருக்கேன். பட் முதல் முறையாக வந்து கேட்டீங்கன்னா நாட்டுக்காக மக்களுக்காக நல்லது செய்ய வேண்டும் என்ற உயரிய கொள்கையோடு வந்து கேட்ட பயணிக்கக்கூடிய வந்து கேட்டீங்கன்னா ஒரு தொலைக்காட்சியாக நாங்கள் பார்ப்பதிலே மீண்டும் மீண்டும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுக்கு காலையில ஒரு வருத்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் வந்து கேட்டீங்கன்னா ஷால் போட்டாங்க, இங்க ஜென்ஸ் ஸ்டாஃப்லாம் போட்டோம், வரவேற்பே இல்லை. ஆனால் புரியுங்களா, ஒரு ஃபீமேல் 2 பேருக்கு எங்க டீன் போட்டோம்னா அனைத்து மாணவர்களும் வந்து ஒரு சேர வந்து கேட்ட கை தட்டியது எங்களுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கிறது. எங்களுடைய சொத்தே வந்து கேட்ட எங்களுடைய மாணவர்கள் தான், புரியுங்களா. ஆகையால் மாணவர்கள் எதை செய்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இந்த நல்ல பண்பாட்டோடு வந்து கேட்டீங்கன்னா இந்த கல்லூரி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை வந்து கேட்டா இந்த களத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த விழாவின் நோக்கம் புரியுங்களா, இப்போது நடைபெறும் நிகழ்ச்சியின் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா தேர்தலை பற்றியது. முதலாவதாக தனித்திறமை இருக்கும் மாணவர்களுக்கு அவர்களுடைய தனித்திறமையை வெளியே கொண்டு வந்து உலகிற்கு காண்பிக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலும், இரண்டாவதாக மாணவர்களுக்கு வந்து கேட்டா இந்த எலெக்ஷன் தேர்தலை பற்றிய ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே வந்து கேட்டா கேள்வி விழா அனுப்பி அதன் மூலமாக வந்து கேட்டா அவர்களுக்கு வந்து கேட்டா ஒரு அற்புதமான அறிவை கொடுக்க வேண்டும். ஏன்னா இங்க கிட்டத்தட்ட இங்க இருக்க மாணவர்கள் தான் முதல் தர மாணவர்கள்.
முதலே ஓட்டு போடக்கூடிய மாணவர்கள். ஆகையால வந்து கேட்டா அவர்கள் எல்லாம் சிறப்பாக வந்து கேட்டு சிந்தித்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே உங்களுக்கு வந்து கேட்டா ஒரு அறிவையும் வந்து கேட்ட நிகழ்வு ஊட்டும் என்ற ஒரு நல்ல நம்பிக்கையோடு அனைத்து உள்ளங்களுக்கும் சரிங்களா, விழா குழுவினருக்கும் தொலைக்காட்சி நிலையத்தினருக்கும் மாணவர்களுக்கும் நிர்வாகத்தின் சார்பாகவும் பேராசிரியர்கள் சார்பாகவும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. Thank you.